ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சதீஷ் ஃப்ரம் கார்ட்டூன் டீச்சர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து December 8. ஸோ இதோட பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அப்பாயின்மெண்ட்ஸு. ஸோ யூஎஸ்ஏல நம்ம ஆல்ரெடி பார்த்துட்ருக்கோம். ஜோ பைடன் கவர்மெண்ட்டில் வந்து டிஃப்ரெண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ கவர்மெண்ட் ட்ரான்சிஷன் நடந்துகிட்ருக்கு ட்ரம்ப்லேருந்து ஜோ பைடனுக்கு. ஸோ இப்போ வந்து அங்கே நடக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட்ஸில் இது முக்கியமானது. இப்போ ஏன்னா கொரோனா ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஹெல்த் செக்ரட்டரியாக வந்து இப்போ யார் அப்பாயின் பண்ணியிருக்காங்க, சேவியர் பெக்கர் அப்படின்ற ஒரு அப்பாயின் பண்ணியிருக்காங்க. இவர் யாருன்னா கலிஃபோர்னியா அட்டர்னி ஜெனரல். ஸோ இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு லாட்டினோ அப்படிங்கிறாங்க. குறிப்பாக இவரோட இன்னொரு சிக்னிஃபிகண்ட் என்னென்னா, ஒபாமா இருக்கும்போது ஒபாமா கேர் அப்படிங்கிறத கொண்டு வரதில் அவர் ரொம்ப ப்ளே பண்ணியிருக்காரு, க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ வந்து சேவியர் பெக்கரை வந்து கலிஃபோர்னியா அட்டர்னி ஜெனரல், ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் இன் கலிஃபோர்னியா, அவரை வந்து ஹெல்த் செக்ரட்டரி அப்பாயின் பண்ணுறாங்க. ரெண்டாவது டாக்டர் ரொஷெல் வாலன்ஸ்கி, அவர் வந்து ஹெட் ஆஃப் சென்டர்ஸ் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன், அங்கே அப்பாயின் பண்ணுறாங்க ஹெட்டாக. அடுத்து டாக்டர் அந்தோனி ஃபவுசி வந்து ஹெட் ஆஃப் இது வந்து ஹெட் ஆஃப் டிசீஸ் ஃபார் இது கிடையாது, ஹெட் ஆஃப் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் எக்ஸ்பர்ட்டாக வந்து அப்பாயின் பண்ணுறாங்க. இதை நான் சேஞ்ச் பண்ணிடுறேன், சேஞ்ச் பண்ணி பிடிஎஃப் கொடுத்துறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது சென்டர்ஸ் ஃபார் டிசீஸ் அண்ட் இன்ஃபெக்ஷன், இது ப்ரிவென்ஷன் கிடையாது, இது வந்து ஹெட் ஆஃப் இன்ஃபெக்ஷியஸ் எக்ஸ்பர்ட். ஸோ இதை அப்பாயின்மெண்ட்டாக நான் சேஞ்சஸ் பண்ணிடுறேன். ரெண்டாவது சுஷில் மோடி செலக்டட் அன்அப்போஸ்ட் அஸ் அ ராஜ்யசபா மெம்பர் ஃப்ரம் பீகார்லேருந்து செலக்ட் ஆகிருக்காரு. ஸோ இது வந்து இதில் ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, பைகேமலிசம், அதாவது என்ன, ராஜ்யசபா லோக்சபா. ஸோ இங்கேயும் சரி, ஸ்டேட் பீகாரில் வந்து பைகேமலிசம் தான் இருக்குது. நம்மக்கிட்ட வந்து யூனிகேமலிசம் தமிழ்நாடு. ஸோ பீகார் வந்து பைகேமலிசம் ஸ்டேட்லேயுமே. ஸோ இங்கேயும் சர்வ் பண்ணியிருக்காரு ரெண்டுலேயும், இங்கேயும் சர்வ் பண்ணியிருக்காரு ரெண்டுலேயும். ஸோ அது வந்து இந்தியாவில் 4 இதுலேயும் ஹவுசஸ்லேயும் வந்து இருக்கிறது வந்து ரொம்ப இவர் ஒருத்தர் தான் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி. ஸோ கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்னா சுஷில் மோடி. அடுத்து IFSCA அப்படிங்கிறது என்னென்னா, இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சென்டர் அத்தாரிட்டி. இவங்களை வந்து மெம்பர் ஆஃப் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க எங்கன்னா IAISல, இன்டர்நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் இன்சூரன்ஸ் சூப்பர்வைசர்ஸ், இதோட பாடியோட மெம்பராக அப்பாயின் பண்ணுறாங்க IFSCA. அடுத்து டெத் வந்து டென்னிஸ் ரால்ஸ்டன். ஸோ டென்னிஸ் பிளேயர், யூஎஸ்ஏவுடைய டென்னிஸ் பிளேயர், கிராண்ட் ஸ்லாம் டைட்டில் வாங்கியிருக்காரு. இதெல்லாம் டபுள் சாம்பியன்ஷிப் இதில் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ ஹீ இஸ் அ மெம்பர் ஆஃப் அ ஹால் ஆஃப் ஃபேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹால் ஆஃப் ஃபேம்னா என்னென்னா, அது ஒரு இன்ஸ்டியூஷன் ஹானர் பண்ணும், குறிப்பிட்ட ஃபீல்டில் வந்து எக்ஸல் பண்ணியிருக்கவங்களுக்கு ஹானர் பண்ணுறது தான் வந்து இந்த ஹால் ஆஃப் ஃபேம்ங்கிறது. இவர் வந்து டென்னிஸ் ரால்ஸ்டன் வந்து ஹால் ஆஃப் ஃபேம் வந்து வாங்கியிருக்கார். ஸோ மெயின் டாபிக்ஸில் போயிடலாம். ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ரிலேஷனு. இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா வந்து ஒரு பைலேட்ரல் ரிலேஷன்ஷிப் ஒரு டிஸ்கஷன் நடக்குது. எதுனா ஃபிஷிங் இஷ்யூ, இந்தியன் ஃபிஷர்மேன்ஸ்குள்ள இஷ்யூவை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. யாருன்னா இந்தியா ஹை கமிஷன் ஆஃப் இந்தியா டு ஸ்ரீலங்கா. அங்கே ஸ்ரீலங்காவில் வந்து இந்தியன் ஹை கமிஷன் ஆஃபீஸ் இருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய IFS ஆஃபீஸர், அதாவது இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் டிப்ளமேட் வந்து கோபால் பக்லே அப்படிங்கிறவர் தான் வந்து அந்த மீட்டிங் வந்து அட்டன் பண்ணுறாரு. அங்கே வந்து ஸ்ரீலங்கா சார்பாக டிஃபென்ஸ் மினிஸ்டரும் ஃபாரின் மினிஸ்டர்ஸும் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ கோபால் பக்லே ஃபிஷர்மேன் இஷ்யூவை டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா. இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி வந்து இந்தியா, ஸ்ரீலங்கா அண்ட் மால்தீவ்ஸு 3 இது மீட்டிங் நடந்திருந்தது. நம்ம இந்தியா சார்பாக NSA நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் அவர்கள் வந்து ரிட்டையர்ட் IPS ஆஃபீஸர். ஸோ அவர் வந்து அட்டன் பண்ணியிருந்தார். ஸோ இப்போ வந்து ஃபிஷர்மேன் இஷ்யூ நடக்க போகுது டிஸ்கஷன். சோஷியல் இஷ்யூவில் தேர்ட் வந்து ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸு. LHB அப்படின்னா என்னென்னா, லிங்க் ஹாஃப்மன் புஷ் அப்படிங்கிறது ஒரு ஜெர்மன் இது வந்து என்னென்னா, ரயில்வேயில் இருக்கக்கூடிய நம்ம கோச்சஸ், ட்ரெயின் கோச்சஸ், பேசஞ்சர் கோச்சஸ் இருக்குல்ல, அந்த கோச் தான் வந்து இந்த LHBன்றாங்க. முன்னாடி வந்து இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி ICF மாடலில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து LHB யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா வெயிட் வந்து லைட்டராக இருக்குது, அதே போல் சேஃப்டி வந்து இதில் கொஞ்சம் ஹையாக இருக்குது அப்படிங்கிறனால இப்போ இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ட்ராவல் பண்ணுற எல்லா கோச்சஸுமே இந்த LHB மாடல் தான். இது வந்து ஜெர்மனியோடையது. இங்கே வந்து இந்தியாவில் செட்டப் பண்ணி தயாரிக்கிறாங்க. அதுலேயும் இப்போ வந்து இந்த கோல்டன் ராக் ரயில்வே ஒர்க் ஷாப் திருச்சியில் இருக்குது. இவங்க வந்து 50th கோச் வந்து ரெடி பண்ணி கமெண்ட்ஸ் ஆகுது யூசேஜ்க்கு. ஸோ அதனால் LHB லிங்க் ஹாஃப்மன் புஷ் ஜெர்மனியோடது. இங்கே திருச்சியில் இருக்கக்கூடிய ஒர்க் ஷாப் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க 50th. அடுத்து ரமாயன் க்ரூஸ் சர்வீஸுங்கிறது யூபியில் கொண்டு வராங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு எவர் லக்ஸுரி க்ரூஸ் சர்வீஸுங்கிறாங்க. ஸோ லாஸ்ட் பை உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் இன் சாரியோ ரிவர். ஸோ இதுதான் வந்து லான்ச் பண்ணுறாங்க க்ரூஸ் சர்வீசஸ், லக்ஸுரி க்ரூஸ் சர்வீசஸ் அதுவும். அடுத்து 4th வந்து டிஃபென்ஸு. INS விக்ராந்த், இது வந்து இண்டிஜினியஸ் ஏர்க்ராஃப்ட் கேரியர்னால என்னென்னா, அந்த ஷிப்லேயும் வந்து ஏர்க்ராஃப்ட்ஸையும் வந்து அதில் வச்சுட்டு இது பண்ண முடியும், அதுலேருந்தே லான்ச் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு டெஸ்டினேஷன் வந்து இப்போ கடல் கடந்து ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணால் ஃபியூயல்ஸ்
ட்ராவல் பண்ணி தான் போகணும். ஸோ அதுக்காக இப்போ என்னென்னா ஷிப்லேயே வந்து கேரியர் ஏர்க்ராஃப்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. தேவைப்பட்ட இடத்துல அங்கே போயிட்டு அங்கேருந்து லான்ச் பண்ணுவாங்க, டேக் ஆஃப் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஏர்க்ராஃப்ட் கேரியர். ஸோ ஐஎன்எஸ் விக்ராந்த் வந்து ஒரு இண்டிஜினியஸ் ஏர்க்ராஃப்ட் கேரியர், நம்ம இது நாட்டிலே தயாரிக்கிறது. அதுக்கோட மோட்டோ என்னென்னா ஜெயமே சாம் யுத்தி ஸ்ப்ரத் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா ஐ டிஃபீட் தோஸ் ஹூ ஃபைட் அகேன்ஸ்ட் மீ அப்படின்றது தான் அதோட மீனிங். இது ரிக்வேதாலேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஐஎன்எஸ் விக்ராந்த் வந்து இண்டிஜினியஸ் ஏர்க்ராஃப்ட் கேரியர், ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதோட மோட்டோ பார்த்துக்கோங்க. அது அப்படின்னா என்னென்னா ஐ டிஃபீட் தோஸ் ஹூ ஃபைட் அகேன்ஸ்ட் மீ. ஸோ இந்த விக்ராந்த்ங்கிறது நேமே என்னென்னா கரேஜஸ்ன்னு அர்த்தம். ஸோ ஐஎன்எஸ் விக்ராந்த் ஏர்க்ராஃப்ட் கேரியர். அடுத்து எக்கானமி. டிஜிட்டல் 2.0 ப்ரோக்ராம் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ப்ரோக்ராம் ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஆர்பிஐ வந்து என்ன சொல்கிறாங்க, ஹோல்டு பண்ண சொல்கிறாங்க, ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதான் டிஜிட்டல் 2.0 பை ஹெச்டிஎஃப்சி பேங்க். 6th என்விரான்மெண்ட்டில் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங், அதாவது லக்ஷதீப் ஐலாண்ட் வந்து டிக்ளேர்ட் அஸ் அன் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சரல் ஏரியா அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ இது மூலிமா என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கோகோனட் விளைச்சலை வந்து இன்னும் அதிகப்படுத்த போகிறாங்க. அதை வந்து மார்க்கெட்டிங் வந்து பண்ண போகிறாங்க. அதுக்குன்னு ஒரு பிராண்டு கிரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ லக்ஷதீப் கவர்மெண்ட் வந்து இது பண்ணியிருக்கு. அதே போல் ரீசெண்டாக என்ன பார்த்தோம், லக்ஷதீப்போடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து இறந்துட்டாருன்னு சொல்லி பார்த்தோம். இஸ் அ ரிட்டையர்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஸோ இறந்துட்டார். ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங் லக்ஷதீப் ஐலாண்ட்ஸ். அடுத்து ரேங்க்கு. குளோபல் டெய்ரி ப்ராசஸிங், டெய்ரி ப்ராடக்ட். ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு யூஎஸ்ஏ இருக்குது, செகண்ட் நியூசிலாண்டு, தேர்டு ஃப்ரான்ஸு. இந்தியா வந்து 8th. அமுல் இங்கே இருக்கிறது வந்து 8th ரேங்க்கில் இருக்குது டெய்ரி ப்ராசஸிங் ரேங்க்கில். மொத்தம் ஒரு 20 இதில் அவுட் ஆஃப் 20ல் 8th இருக்குது இந்தியா. ஸோ அமுல் வந்து ஃபவுண்டட் பை திரிபுவதாஸ் பட்டேல். இது எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸு குஜராத், ஆனந்த் இந்த ஏரியாவில் தான் இருக்குது, குஜராத்தில். ஸோ இதோட ஃபவுண்டர் வந்து இது. அதே போல் இந்த மில்க்குன்னு ரெலவெண்ட்டாக பார்க்குறதுனால இதையும் பார்த்தோன்னா 1970 ஆப்ரேஷன் ஃப்ளட்டு கொண்டு வந்தாங்க. இது மூலிமா தான் வந்து இப்போ வேர்ல்டில் வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் மில்க் வந்து இந்தியாவும் ஒன் ஆஃப் த கண்ட்ரியாக இருக்குது. ஸோ அதுக்கு முக்கிய காரணம் அந்த ஆப்ரேஷன் ஃப்ளட்டு 1970 தான். அடுத்து 9th பாலிட்டி. நேஷனல் எமர்ஜென்சி. ஆர்டிகல் 352 நேஷனல் எமர்ஜென்சி. த பிரசிடென்ட் கேன் டிக்ளேர் சச் எமர்ஜென்சி ஒன்லி ஆன் தி பேசிஸ் ஆஃப் அ ரிட்டன் ரெக்வஸ்ட் பை த கேபினெட் ஹெடட் பை தி பிரைம் மினிஸ்டர். ஸோ இப்போ இந்த எமர்ஜென்சி வந்து ஆல்ரெடி எப்படின்னா 1975 இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் இந்திரா காந்தி கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ ஏன் நியூஸில் வந்திருக்குன்னா, இப்போ இந்த நேஷனல் எமர்ஜென்சி வந்து 1975 ப்ரொக்ளைம் பண்ணது வந்து இட் இஸ் அகெயின்ஸ்ட் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வந்து அதனால் பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்க வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நமக்கு முக்கியம் இல்லை. பட் இந்த நேஷனல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 352 இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸுங்கிற வார்த்தையெல்லாம் அதுக்கப்புறம் மாற்றிட்டாங்க. ஸோ இதெல்லாம் இது ரெலவெண்ட்டான டீட்டெயிலாக நம்ம பாலிட்டி சீரிஸில் பார்த்துக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வர கொஸ்டின். ஆர்டிகல் 352 வந்து நேஷனல் எமர்ஜென்சி, 356 வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி, ஆர்டிகல் 360 வந்து ஃபினான்ஸ் எமர்ஜென்சி. அடுத்து ஏபி கேம் பில். நம்ம தமிழ்நாட்டில் வந்து என்ன பார்த்தோம், ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணியிருந்தாங்க ஆன்லைன் கேமிங் வந்து அகேன்ஸ்டாக இது பண்ணணுன்ட்டு. அதில் ஏபியும் ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டு இப்போ பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏபி கேமிங் அமெண்ட்மெண்ட் பில் 2020 எதுக்குன்னா டு பேன் ஆன்லைன் கேம்ஸ் இந்த ஸ்டேட். ஸோ இப்போ தமிழ்நாடுக்கு அடுத்து இப்போ ஆந்திர பிரதேஷ் இது பண்ணியிருக்காங்க. அடுத்து 3rd ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கர்நாடகா ஹைகோர்ட் வந்து என்ன ரூல் பண்ணுறாங்கன்னா, த ரைட் ஆஃப் எனி மேஜர் இண்டிவிஜுவல் டு மேரி த பர்சன் ஆஃப் ஹிஸ் சாய்ஸ். அதாவது ஒருத்தர் வந்து ஒரு மேஜராக இருக்கக்கூடிய ஒரு நபர் அவங்களுக்கு பிடித்த யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணலாம், எந்த ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி கேஸ்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி ரிலீஜன் சொல்லி அப்படி பண்ணுறது வந்து இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட்னு சொல்லி கர்நாடகா ஹைகோர்ட் சொல்லுது. ஏன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து அந்த லவ் ஜிஹாத்துன்ற கான்செப்ட் வந்து கொஞ்சம் ஃபெமிலியராக எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அதை வந்து நிறுத்தணுங்கிறதுக்காக உத்தரப்பிரதேஷ் வந்து ஒரு லா பாஸ் பண்ணியிருக்கு. 2018 வந்து உத்தரகாண்ட் ஆல்ரெடி ஒரு லா பாஸ் பண்ணியிருந்தது. ஸோ இப்போ கர்நாடகா வந்து அடுத்து பாஸ் பண்ண போகுது. ஸோ அதனால் இப்போ என்னென்னா, கர்நாடகா ஹைகோர்ட் வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, அது கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது அவங்களுடைய சாய்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து ரிப்பப்ளிக் டே கெஸ்ட் வந்து யாருன்னா யூகே பிரைம் மினிஸ்டர் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சீஃப் கெஸ்ட் ஃபார் தி ரிப்பப்ளிக் டே 2021. ஸோ இஃப் அக்செப்டட் ஹி வில் பி த ஃபர்ஸ்ட் டு அட்டெண்ட் டியூரிங் பேண்டமிக் பீரியடில் இந்த மாதிரி காலகட்டத்தில் யார் அங்கேயும் ட்ராவல் பண்ணுறது இல்லை. ஸோ அப்படி பண்ணார் அப்படின்னா யூகே பிரைம் மினிஸ்டர் தான் வந்து ஃபஸ்ட்டு இருப்பாங்கிறாங்க. அவர் அட்டன் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறாங்க. அதுவும் இல்லாமல் யூகேலேருந்து நம்ம வேக்சின் வந்து ப்ரொக்யூர் பண்ண போகிறோம். ஸோ அது ஒரு நல்ல இணக்கத்தின் பேரில் வந்து கண்டிப்பாக அவர் அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்லப்படுறாங்க. ஸோ இப்போது இவருக்கு முன்னாடி யார் அட்டன் பண்ணியிருக்காங்கன்னா 1993 ஜான் மேயர் அப்படிங்கிற ஒரு யூகே பிரைம் மினிஸ்டர் தான் 1993 அட்டன் பண்ணியிருக்காரு. இப்போ லாஸ்ட்டாக இந்தியாவில் அட்டன் பண்ண ஃபாரின் ஹெட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் வந்து யார் அப்படின்னா, மியான்மர் பிரசிடென்ட் வின் மியூண்ட் அண்ட் யூஎஸ்ஏ பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அரௌண்ட் பிப்ரவரியில் வந்து வந்திருந்தார். ஸோ இவங்க தான் வந்து லாஸ்ட் அட்டன் பண்ணியிருந்தவங்க. யூகேவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஃபேக்ட் பார்த்தோம் அப்படின்னா 1993 தான் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க.
ஸோ அடுத்து 13th டாபிக் சயின்ஸ் அண்ட் டெக்கு. ஸோ மிஸ்டீரியஸ் டிசீஸ் வந்து ஆந்திர பிரதேஷில் ஒன்று ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, எல்லூரு டவுன் அப்படிங்கிற இடத்துல தான். ஸோ அது அவங்கள வந்து டயக்னோஸ் பண்ணதில் வந்து ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபவுண்ட் ஆயிருக்கு பிளட்டில். ஸோ ஆர்கனோக்ளோரின் அப்படின்ற ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து கிடைச்சிருக்குங்கிறாங்க. அது வந்து என்னென்னா பெஸ்டிசைடில் யூஸ் பண்ணுறது, அக்ரிகல்ச்சர் அண்டு மஸ்கிட்டோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மிஸ்டீரியஸ் டிசீஸ் எங்கன்னா ஆந்திர பிரதேஷ் இப்போ ரீசெண்டாக கிடையாது, அவ்வளோ த்ரெட்டாகிற லெவலுக்கு ஒன்றும் இல்லை, பட் இது பண்ணியிருக்காங்க, கேசஸ் வந்து நிறையா வந்திருக்கு அந்த மாதிரி. அடுத்து செகண்ட் கல்ச்சர்டு மீட் அப்படின்னாலே என்னென்னா லேபில் டெவலப் பண்ணுற கான்செப்ட் தான். சிங்கப்பூர் வந்து ஃபஸ்ட்டு கண்ட்ரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பெர்மிட் பண்ணிட்டாங்க சேல் பண்ணுறதுக்கு அந்த கல்ச்சர்டு மீட்டு. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த அனிமல்ஸ் வந்து எதுவுமே சாகாது. அங்கே இருக்கக்கூடிய செல்லை வச்சு, இப்போ உதாரணத்துக்கு எப்படின்னா இப்போ ஒரு கோழி இருக்குது இல்லை ஒரு மாடு இருக்குது அப்படின்னா, இப்போ அந்த மாட்டை வந்து நம்ம என்ன இறைச்சி என்ன பண்ணுறோம், அதை இது பண்ணி தான் நம்ம சாப்பிட்றோம், கட் பண்ணி சாப்பிட்றோம். அதுக்கு பதிலாக அதில் இருக்கக்கூடிய செல் எடுத்து அந்த செல்லை வந்து மெச்சூர் பண்ணுறாங்க, அதை அப்படியே லேப்லேயே டெவலப் பண்ணுறாங்க. அந்த செல்லு வந்து டிஷ்யூ வந்து ஃபார்ம் ஆயிரும். ஸோ அப்படி இப்போ டிஷ்யூ ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அதை வந்து கன்சியூம் பண்ணுறதுக்காக அனுப்புகிறாங்க. ஸோ இதனால் வந்து எந்த உயிரினமும் வந்து கொல்லப்படாது, டைரெக்டாக அங்கேருந்து யாரையும் ஹார்ம் பண்ணாமல் ஒரு டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி பண்ணுறதுல வந்து பப்ளிக் சேலுக்கும் வந்து சிங்கப்பூர் வந்து அக்செப்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இட் இஸ் கிரியேட்டட் ஃப்ரம் அனிமல் செல்ஸ். கல்ச்சர்ட் மீட்டு சிங்கப்பூர் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கு. அடுத்து லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் LMS அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கொரோனா டைமில் கிளாஸ் எதுவும் அட்டன் பண்ண முடியல. ஸோ இது வந்து ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மு. அவங்க வந்து என்னென்னா எஜுகேஷன்ஸ் வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் கொடுக்குறதுக்கு ப்ரொவைட் பண்ணுறது இந்த லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ன்றது கான்செப்ட். பட் இந்த LMSன்றது நிறையா கம்பெனிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கான்செப்ட் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்லையும் கர்நாடகா கவர்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா முக்கியமாக டிஜிட்டல் லேர்னிங்கை இன்க்ரீஸ் பண்ணணும், அதே போல் ஹையர் எஜுகேஷனில் என்ரோல்மெண்ட் பண்ணுறதையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களோட இது. ஸோ கர்நாடகா இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. அடுத்து தெரமின் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லி என்னென்னா இது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நம்ம வந்து டச் பண்ணவே தேவையில்லை. அது வந்து நம்ம டச் பண்ணாமல் வித்தவுட் ஃபிசிக்கல் கான்டாக்ட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை தொடாமையே நம்மளால் வந்து அந்த மியூசிக் ப்ளே பண்ண முடியும். ஸோ அப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கண்டுபிடிச்சது யாருன்னா லியோன் தெரமின். இவர் தான் அவருடைய பேரே அதுக்கு வச்சிருக்காரு. 1920 கண்டுபிடிக்கிறாரு. இப்போ இது வந்து 100th இயர் ஆயிடுச்சு கண்டுபிடிச்சு. ஸோ இதை தான் வந்து வேர்ல்டு ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தெரமின் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அடுத்து கொரோனா வேக்சின் வந்து ஃபைசர் யூஎஸ்ஏல வந்து ஃபைசர் வந்து 95% எஃபிகசி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்களோட இது வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க யூஎஸ்ஏல வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. அது ஆனால் யூகே வந்து பிகம் த ஃபஸ்ட் கண்ட்ரி டு அப்ரூவ் ஃபைசர் வேக்சின்ஸ் பப்ளிக் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அப்ரூவ் பண்ணிட்டாங்க. யூகே பிகம் த ஃபஸ்ட் கண்ட்ரி. ஸோ அதே போல் யூஎஸ்ஏல மாடர்னா அப்படின்னு இன்னொரு ஃபார்மா கம்பெனி வந்து அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எமர்ஜென்சி யூசேஜுக்காக. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் SII சேரம் இன்ஸ்டியூட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பாரத் பயோடெக் அவங்களும் பெர்மிஷனுக்காக அப்ளை பண்ணியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட. ஸோ அடுத்து தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சேஃப் ஸ்டோரேஜ் வேக்சின். இப்போ வந்து வேக்சின்ஸ் வந்து இன்னொரு கப்பல் ஆஃப் மந்த்ஸில் வந்துடும். ஸோ அதை மேனேஜ் பண்ணுறதுக்கும் அதை மானிட்டர் சேவ் பண்ணுறதுக்கும். ஸோ இது வந்து கொஸ்டின் வந்து நான் இது ஹெட்டிங் மாற்றி போட்டிருக்கேன். ஸோ இது ஹெட்டிங்கை ஃபஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் அதை சேஞ்சஸ் பண்ணி நான் PDF கொடுத்துறேன். ஸோ சேஃப் ஸ்டோரேஜ் வேக்சின்றது மொத்தம் 51 சென்டர்ஸில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. 51 அக்ராஸ் தமிழ்நாட்டில் 51 சென்டர்ஸில் வந்து இந்த ஸ்டோரேஜ் வேக்சின்றது கொண்டு வராங்க. ஏன் இந்த ஸ்டோரேஜ் வேக்சினா அது ஒரு கோல்ட் ஸ்டோரேஜ். அந்த வேக்சின்ஸை வந்து எப்போவுமே அது மைனஸ் டெம்பரேச்சரில் தான் மெயின்டைன் பண்ணணும். அதுவும் ஒரு 20, 30, 40 அந்த ரேஞ்சில் தான் மெயின்டைன் பண்ணணும். இல்லாட்டினா அந்த வேக்சின் வந்து வேலை செய்யாது. ஸோ அது வந்து அதனால் கோல்டு ஸ்டோரேஜ்ன்றது தான் இப்போ ரொம்ப குரூஷியலான பார்ட்டாக இருக்குது. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக அக்ராஸ் 51 ஸ்டோரேஜ் செட் பண்ணுறாங்க. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு முடிஞ்சு போச்சு. இது ரெண்டாவது கொஸ்டின் வந்து என்னென்னா அதுக்கும் இந்த ஹெட்டிங்க்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் சேஞ்சஸ் பண்ணிடுறேன். ஸோ கீழடியில் வந்து ஒரு பாட்ரியில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னென்னா அது வந்து ஹியூமன் மேடு நானோ மெட்டீரியலில் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நானோ மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து யூனிக் பிளாக் கோட்டிங் அது மேலே பண்ணியிருக்கு. அந்த கோட்டிங் வந்து எது மூலிமா மேட் பண்ணியிருக்காங்கன்னா CNTயால் மேட் ஆயிருக்கு, கார்பன் நானோ டியூப்ஸால் மேட் ஆயிருக்கு. இருக்கிறதுலே வந்து வேர்ல்டில் பார்க்கும்பொழுது பார்த்தா இதுதான் இருக்கிறதுலே மேன்மேடு நானோ மெட்டீரியல் ஸ்மாலஸ்ட் இது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கீழடியில் கிடச்சிருக்கு. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் அது. அடுத்து இப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கேஸ்ட் பேஸ்டு சர்வே கமிஷன் நம்ம நேரத்தே பார்த்தோம். அம்பாசங்கர் கமிஷன் 1982 அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தோம் ரிசர்வேஷனுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட்டில். ஸோ அது இல்லாமல் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 1 இயர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்க மட்டுமே 20% ரிசர்வேஷன் தனியாக கேட்குறாங்க. ஸோ அதனால் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுது, ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் கேஸ்ட் இருக்கவங்க எல்லாரும் அதோட சென்சஸ் எடுக்கணும், எவ்வளோ இருக்காங்கன்றதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரிசர்வேஷன் வந்து ரிவைஸ் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து ஹெட்டர் யார் பண்ணுறாங்க அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா A. குலசேகரன். இவர் யார் அப்படின்னா ரிட்டையர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ். ஸோ இவரோட தலைமையில் இந்த கேஸ்ட் பேஸ்டு சர்வே வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. உடனே ஒரு இமீடியட் ப்ராசஸிங் இன்னொரு வித்தின் அ வீக் வந்து இந்த கமிஷன் வந்து ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ சீக்கிரம் கொடுக்க சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. ஸோ ஹெட்டட் பை குலசேகரன் கமிட்டி. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து
ஸோ இன்னையிலேருந்து இது ஒன்று கொண்டு வந்திருக்கேன். ஸோ ப்ரீவியஸ் டேயில் இருக்கக்கூடிய ஒரு கரண்ட் அஃபேர் வந்து கேட்குற மாதிரி டுடே குவிஸ் வந்து என்னென்னா ஆர்கன் டோனர் மெமோரியல் டு பி செட்டப் பை விச் ஸ்டேட்டு. ஸோ ஃபஸ்ட்டு தமிழ்நாடு, பி குஜராத், 3 ராஜஸ்தான், 4th வந்து டெல்லி. ஸோ இது ஆப்ஷன் வந்து எது கரெக்டோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் சில சேஞ்சஸ் இருந்ததுன்னு சொல்லியிருந்தேன், அதை நான் சேஞ்ச் பண்ணி நான் PDF கொடுத்துறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.